இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்களுடைய சகல பாவங்களையும் கழுவி உங்களை சுத்திகரிக்கும். அந்த ரத்தம் இந்த பர்வதத்தில் இருக்கிறது. 1 யோவான் 1:7 அதை படிக்கிறோம். உங்களை பரிசுத்தமாக்கும் பர்வதம் இது. இருக்கிறீங்களா? ஆமென். தோத்திரம். எபேசர் 5:26 ஞானஸ்நானம் நம்மை பரிசுத்தப்படுத்தும் என்று பைபிள் சொல்லுகிறது. திருமுழுக்கு, தண்ணீர் முழுக்கினால் அவர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. சபைக்கு பல வருஷங்கள் வந்தும் இன்றைக்கு ஞானஸ்நானத்தை தள்ளி போடுகிறவர்கள் நிறைய பேர். பரிசுத்தம் இல்லாமல் கர்த்தரை ஒருவரும் தரிசிப்பதில்லை. நம்மை பரிசுத்தமாக்குவதில் ஒரு பங்கு ஞானஸ்நான சத்தியத்திற்கு இருக்கிறது. பழைய மனுஷன் மரித்து போனான் என்றால் மரித்த பழைய மனுஷன் அடக்கம் செய்யப்பட வேண்டும். அந்த அடக்கம் செய்யப்படுவதற்கு அடையாளம் தான் ஞானஸ்நானம். தண்ணீரில் முழுகி பழைய மனிதனை அடக்கம் செய்து புதிய மனுஷனாய் மறுபடியும் உயிரோடு எழுவது, அதுதான் ஞானஸ்நானத்தின் அடையாளம். இன்னைக்கு சிலரோடு கர்த்தர் பேசுகிறார். ஞானஸ்நான சத்தியத்திற்கு உங்களை அர்ப்பணியுங்கள். இந்த பர்வதம் உங்களை பரலோக பர்வதத்திற்குரியவர்களாக மாற்றும். பரிசுத்தமாக்கும் பர்வதம். மூன்றாவது நான் சொன்னேன், பலவீனரை பலப்படுத்துகிற பர்வதம். பலவீனரை பலப்படுத்துகிற. மோசேக்கு அழைப்பு வருது. சொன்ன ஏற்கனவே 8ஆம் வசனம், 9ஆம் வசனம், 10ஆம் வசனம் யாத்ராகமத்தில் 3ஆம் அதிகாரத்தில். ஆனால் யாத்ராகமம் 3:11 யாத்ராகமம் 4:13 வரைக்கும் நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய அழைப்பை மோசேயால் ஏற்க முடியவில்லை. மிகப்பெரிய அழைப்பு. எனக்கா 80 வயது நிறைந்தவனுக்கா? நானா பார்வோனுக்கு முன்னால் நிற்க போகிறேன்? நானா பயன்பட போறேன்? நானா 30 லட்சம் மக்களை விடுதலை செய்ய போறேன்? என்னால முடியாது. 5 முறை ஆண்டோடைய அழைப்பை நிராகரிக்கிறான், மறுக்கிறான், முடியாதுன்னு சொல்றான். காரணம் பலவீனம். நான் வயது முதிர்ந்தவன், நான் 80 வயசு. 11ஆம் வசனத்தில் சொல்றான், நான் எம்மாத்திரம், நான் பலவீனன் ஆயிற்றே, நான் வயதானவன் ஆயிற்றே, நான் எம்மாத்திரம். 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் சொல்லுவான், தோத்திரம், நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன், எனக்கு பேச்சு வராது. நீங்க அந்த அதிகாரத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் பேசினதை விட இங்க ஆண்டவர்கிட்ட மோசே பேசினதான் ஜாஸ்தி. ஆனா மோசே சொல்லுவான், நான் என்ன வாயி பேசியெல்லாம் முடிச்சுட்டு தோத்துறான், நான் திக்குவாயி, நான் மந்தவாயி உள்ளவன், நான் பலவீனன், நான் வயசானவன். நீங்க அனுப்ப சித்தமா இருக்கிற வேற யாரு ஆகிலும் அனுப்புங்க. நல்ல பலமுள்ள ஆள, நல்ல ஒரு இளைஞனை, வாலிபனை அனுப்புங்க. ஓஹோ, அப்ப நான் சித்தம் இல்லாம வந்துட்டேன்னு நீ ஏன் சொல்ற? தேவ சித்தத்தை பத்தியே எனக்கு நீ பிரசங்கம் பண்ற. மோசே, நான் சித்தம் இல்லாம இங்க வந்துட்டனும், என் சித்தத்தை பத்தி எனக்கே நீ சொல்லிக் கொடுக்கிறியோ? கிழவா, உனக்கு 80 வயசுன்னு எனக்கு தெரியும். நீ பலவீனமான ஆள்னு எனக்கு தெரியும். நீ மந்த வாய் உள்ளவன், திக்கு நாவு உள்ளவன், எல்லாமே எனக்கு தெரியும். நீ பர்வதத்துக்கு வந்துட்டீல. ஏசுரத்தஞ்சயம், நீ நிக்கிறது பர்வதம், என் பிரசன்னம், என் சமூகம். அதனால நான் உன்னை பலப்படுத்துகிற கர்த்தர். நீங்க என்ன ஆச்சரியப்படுத்தின ஒரு வசனம், யாத்ராகமம் 11 அத 3:11 நான் எம்மாத்திரம்னு மோசே சொல்லுவாரு. அப்ப 12ஆம் வசனத்தில் சொல்லுவாரு, நான் உன்னோடு இருப்பேன். ஓஹோ, எனக்கு வயசாகி போச்சு, நான் பலவீனமானவன் சொல்றியா? விடு 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 விடு, நான் உன் கூட இருப்பேன். நீயா பயன்பட போற, நான் உன்னை பயன்படுத்த போறேன். நான் உன் கூட இருந்து நான் உன் கூட டிராவல் பண்ணுவேன். உன்னை விட்டு விலகாம உன் கூடவே இருப்பேன். பார்வனோட பேசும்போது நான் கூடவே இருப்பேன். செங்கடலை பிளக்கும் போது நான் கூடவே இருப்பேன். யுத்தத்தின் நேரத்தில் நான் கூடவே இருப்பேன். எல்லா நேரத்திலையும் நான் உன் கூட இருப்பேன். நான் உன்னை பலப்படுத்துகிற கர்த்தர். இதை விட பியூட்டி என்ன தெரியுமா? 4:10 சொல்லுவான், நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன் அப்படின்னு சொல்லுவான். அப்ப 12ஆம் வசனத்தில் சொல்லுவாரு, நான் உன் வாயோடே இருப்பேன். எப்படி 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 எப்படி
3:12 நான் உன் கூட இருப்பேன், உன்னோடு இருப்பேன். 4:12 நான் உன் வாயோட இருப்பேன். இந்த உன்னோட இருப்பேன்னு சொல்றத கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் சார். ஆனால் வாயோட இருப்பேன்றாரு. நம்ம வாயோடலாம் யாராவது இருக்க முடியுமா? இன்னும் பேச்ச காணோம். அல்லையா சொல்லுங்க. நம்ம வாயோடலாம் புருஷன் வாயோட மனைவி இருக்க முடியல, மனைவி வாயோட புருஷன் இருக்க முடியல. விவாகரத்து வரைக்கும் போது. இவ்வளவு விவாகரத்துக்கு என்ன காரணம்? அவ வாய் தான். மாமியா வாயோட மருமக இருக்க முடியல, மருமக வாயோட மாமியா இருக்க முடியல. ஆனா இங்க ஆண்டவர் சொல்றாரு, அது என்ன வாயோ? ஏசுரத்தம் ஜெயம் உன் வாயோட. ஏன்னா நான் உன்னை பலப்படுத்துகிற, உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். இன்னைக்கு எது உங்கள் வாழ்க்கையில் பலவீனமா இருக்கு? பர்வதம் பாருங்கள். அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள். இந்த பர்வதம் பரிசுத்த ஆவியானவரின் பர்வதம். இந்த பர்வதத்தில் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அவர் மாம்சமான யாவர் மேலும் ஊற்றப்படுவார்.